ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆங்கில சொல் வந்து தமிழாக்கம் பார்ட் 1. ஸோ கலைச்சொற்களில் இது ரிலேட்டடாக கேட்கலாம். இது வந்து புக்கில் இல்லாமல் வெளி சோர்ஸில் இருந்து சிலது கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். மொத்தமாகவே 6 பேஜ் தான் இருக்கும். ஒரு 290 அரௌண்ட் 290. ஸோ இத்தனை வார்த்தைகள் இருக்கக்கூடியது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மருத்துவம் சார்ந்து, சட்டம் சார்ந்து, வங்கி சார்ந்து, கணக்கு, கல்வி, பொதுவியல் சார்ந்த கலைச்சொற்கள் இருக்கும். ஸோ இது வந்து அலுவல் சார்ந்து இருக்கக்கூடிய இது சிலபஸ் கொஞ்சம் ஓரளவு மேட்ச் ஆகிறனால இதை நான் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்கும். இதை எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இல்லை டைம் இருக்குது எனக்கு எழுத முடியும் அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய இது வந்து டைம் இருக்காது, நிறைய இருக்கிறனால எழுதுறதுக்கு டைம் பத்தாமல் போகும். அப்படிங்கிறனால தான் பிரிண்ட் அவுட் எடுக்கிற இதுக்காக வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டை மாற்றி கொடுக்குறேன். ஏன்னா இதை நீங்கள் இது ஆக்சுவல் புக்கில் இருந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 25-30 பேஜ் பக்கம் போகும். ஸோ அதை கம்ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு காஸ்ட் மினிமைஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கம்பைல் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதை வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க. ரொம்ப இதை உட்காந்து மனப்பாடம்லாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு. ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எந்தெந்த வார்த்தை உங்களுக்கு புதுசாக இருக்குது அதை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் டைம் அதை மட்டும் பார்த்தாங்க கூட போதும். உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டால் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் அட்டாச் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.